Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு பாவக்காய் கூட்டு செஞ்சிருக்கேங்க. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாவக்காய் கூட்டு செய்யறதுக்கு பாவக்காவை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாசி பருப்பு இந்த மாதிரி பதத்துல வேக வச்சிருக்கிறேன். புளி நெல்லிக்காய் சைஸ்ல ஊற வச்சிருக்கிறேன். வெங்காயம் 1, நல்லெண்ணெய். பாவக்காய் நல்லா கசக்கும், அதனால நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா கசப்பு இருக்காது, அதுக்காக நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். அடுப்பில் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கறிவேப்பிலை, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயம் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, பாவக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1/4 ஸ்பூன் உப்பு, இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெயில் வதங்கினாதான் கசப்பு இருக்காது, அதுக்காக வதக்கிக்கலாம். பாவக்காய் வதக்கிட்டோம். இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பருப்பும் போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடுவோம். பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அன்னைக்கு பருப்பு ஒரு 1/2 கப் தான் வேக வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும், அதுக்காக 1/2 கப் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாவக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நாம் இப்போ மசாலா போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், காயம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். உப்பு புளிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் கறி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது கூட நம்ம போட்டுக்கலாம். தனியாக மிளகாய் தூள் மல்லித்தூள் எதுவுமே போட வேண்டாம். சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்போ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. புளி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கசப்பு அவ்வளவா தெரியவே இல்லை. நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். பாவக்காய் வீக்லி ஒன்ஸாவது நம்ம சாப்பிடணுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பொரியல் செய்வோம், அவியல் செய்வோம், குழம்பு வைப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.